Hello everybody, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ஒரு கெஸ்ட் மேக்கப் போடுறது எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். லைக் அது ரிசப்ஷன், மேரேஜ், இல்லாத குட்டி ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் லைக் நம்ம கெஸ்ட்டாக போகிறப்ப ஹவு வி கோயிங் டு ப்ரெசென்ட் ஆர் செல்ஃப் அது குட்டியாக ஒரு கெஸ்ட் மேக்கப் பார்க்கலாமா? இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு லைக் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபேஸ் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் வெட் வைப்ஸ் இல்லாட்டி வந்து லைக் ரோஸ் வாட்டராக யூஸ் பண்ணுங்க. காட்டன் பால்ஸ் இல்லாட்டி வந்து ரோஸ் வாட்டர் போட்டு ஒரு காட்டன் டவல் ஏதாச்சும் ஒன்று போட்டு நீங்கள் ஃபேஸை வந்து வைப் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ரோஸ் வாட்டர் ரொம்ப பிடிக்கும். ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஃபேஸை நல்லா நீட்டாகவும் லைக் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூஸில் நீங்கள் ஃபியூ ட்ராப்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லைட் ஃபேஸ் கொஞ்சம் வந்து வெட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட். ஓகே, ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணோம். ஃபேஸ் லைட்டாக வெட்டாக இருந்துச்சு. இப்போ அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆயிரும். இப்போ நான் என்னோடய ப்ரைமர் போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து சம்மர் டைம்ங்கிறதுனால நான் ஃபவுண்டேஷன் லைக் அந்த லோஷன் வந்து நான் யூஸ் பண்ணல. இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் லோஷன் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ட்ரை ஸ்கின், ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வின்டர் டைமில் வந்து லோஷன் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு போனீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரேக் அவுட்ஸ் இருக்கும். ஸோ ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்ட மேக்கப்லாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும் அந்த பிரேக் அவுட் இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ சம்மர்ங்கிறதுனால நான் லோஷன் மாய்ஸ்சரைசர் லோஷன் போடல. நான் டைரெக்டாக என்னோடய ப்ரைமர் போகிறேன். இது வந்து மேக் ப்ரைமர். இந்த ப்ரைமர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா ஒரு பம்ப் மாடலில் ஒரு 1 ட்ராப் தான் எடுத்துருக்கேன். இது ஃபிங்கர்ஸ் வச்சு நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிப்பேன். ஒரு மைல்டு ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரைமரும் கொஞ்சம் அப்படி தான், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும் உங்கள் ஃபேஸில் வந்து அது செட்டில் ஆகிறதுக்கு. இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஜெல், நல்லாயிருக்கும். இது உங்கள் ஸ்கின்னுக்கும் ஃபவுண்டேஷனுக்கும் ஒரு நல்ல பவுண்ட்ரி மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து லைக் ஒரு செகண்ட் ஸ்கின் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் ஸ்கின் மாதிரி உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு ஈவன் டோன் கொடுக்கறது தான் ஃபவுண்டேஷன். அது வந்து ரொம்ப நேரம் உங்கள் ஃபேஸில் செட்டில் ஆகி இருக்கிறதுக்காக இந்த ப்ரைமர், ரொம்ப நேரம் மேக்கப் இருக்கிறதுக்காக. ஸோ ப்ரைமர் ஓவர். நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன். என்னோடய ஸ்கின் டோன் வந்து NC45, மேக்கில் வந்து NC45. எனக்கு NC45. ஸோ மேக் ப்ரோ லாங் வேர் நரிஷிங் வாட்டர் ப்ரூஃப் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணேன். ஃபவுண்டேஷன் ஃபியூ ட்ராப்ஸ், அதுவும் மேக் ஃபவுண்டேஷன் இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். மறக்காமல் கழுத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணி கவர் பண்ணிடுவேன். சப்போஸ் உங்கள் காஸ்டியூம் கழுத்து காட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா. நான் வந்து பிளெண்டர் வச்சு ஸ்மச் பண்ணிக்கிறேன். அப்படின்ட்டு சரி லைக் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள், லைக் நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வந்து இப்போ ப்ரெஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது இஷ்டமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கழுத்துக்கும் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு. நெக்ஸ்ட் நான் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். கன்சீலர் வந்து ஃபேஸில் ஏதாவது ஆக்னி இல்லை பிளாக் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா அது கவர் கொடுக்கறதுக்காக கன்சீலர் யூஸ் பண்ணுவாங்க. நான் அகெயின் என்னோடய கன்சீலர் வந்து NC45 மேக் தான். இதுவும் வந்து அந்த பம்ப் மாடலில் சும்மா ஒரு ட்ராப் இருந்தாலே போதும். எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய கன்சீலர் போர்ஷன் வந்து இந்த லிப் கார்னர்ஸ்,
நோஸ் கார்னர்ஸ், அப்பர் லிப், கண்டிப்பாக ஃபோர்ஹெட் கவரேஜ் கொடுத்தே ஆகணும். அப்புறம் வந்து அண்டர் ஐ போட்டுட்டு பிளெண்ட் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து கன்சீலர் போட்டுட்டு கரெக்டர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷனுக்கு வருவாங்க. எனக்கு வந்து இப்படி பண்ணுறது வந்து என் ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்குது. லைக் இன் பர்சனாக பார்க்குறப்ப வந்து நான் கன்சீலர் ஃபவுண்டேஷன் அதெல்லாம் வந்து ஜாஸ்தி தெரியல நேரடியாக பார்க்கும்போது. ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிடுவேன். அண்டர் ஐக்கு கொஞ்சம் கரெக்டர் போட்டுக்கணும். ஸோ கலர் கரெக்ட் பண்ணுறதுக்கு லைட்டாக அண்டர் ஐக்கு கண்டிப்பாக எனக்கு வேணும். கொஞ்சம் நல்லாவே பிளாக் ரிங்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பிளாக் ரிங்ஸை கவர் பண்ணுறதுக்கு ஒரு நைட் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு நைட் சீரம். அதனால் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். கொஞ்சம் அங்கங்கே கேக்கே இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஐப்ரோஸ். யூஸ்வலாக வந்து ப்ரௌன் கலர் வந்து நல்லாயிருக்கும். பிகாஸ் பிளாக் கலர் போட்டால் ரொம்ப பிளாக்காக பளிச்சுன்னு தெரியும். நீங்கள் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றது. ஸோ ஐப்ரோஸ்க்கு ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுறது மிஸ் ரோஸ். ஐப்ரோஸ் ரொம்ப திக்காக கொடுக்க எனக்கு பிடிக்காது. பிகாஸ் ஃபோட்டோக்கு தான் அது நல்லாயிருக்கும். நேரில் பார்க்குறப்ப ஐப்ரோஸ் அப்ளை பண்ணியிருக்க மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ ஐப்ரோஸில் ஐப்ரோ பென்சில் அப்ளை பண்ணுறது தெரியாத மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ ரொம்ப மைல்டாக தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஐ ஷேடோ போகலாம். இது கெஸ்ட் மேக்கப்புங்கிறதுனால நான் ஐ ஷேடோவுக்கு வந்து ஐ ப்ரைமர் அதில் ஐ ஷேடோ ப்ரைமர் எதுவுமே நான் கொடுக்கல. டேரெக்டாக ஐ ஷேடோக்கே போகிறேன். என்னோடய காஸ்டியூம் கலர் பண்ணி நான் கலர் போட்டுருக்கேன். சாய்ஸ் ஆஃப் கலர் ஃபார் ஐ ஷேடோ வந்து என்னோடய சாய்ஸ் தான். நான் பிங்க் கலரில் கொடுக்குறேன். ஃபுல்லாக பிங்க் கொடுத்துக்கிறேன். இந்த கார்னரில் வந்து பிளாக் அண்ட் ப்ரௌன் வந்து காம்பினேஷனில் ஐ ஷேடோ கொடுக்க போகிறேன். கொடுத்துருக்கேன். கார்னரில் ப்ரௌன் அண்ட் பிளாக் காம்பினேஷன் கொடுத்துருந்தேன்னா ஈவினிங் டைமில் தான் வந்து ஸ்மோக்கி ஐஸில் நல்லாயிருக்கும். ஸோ நான் ரொம்ப மைல்டு ஸ்மோக்கி நான் கொடுத்துருக்கேன் ஈவினிங் டைம் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் ஐலைனர். நான் 2 லைனர் வச்சுருக்கேன். ஒன்று வந்து பேபி லைன், கொலோசல் லைனர் வச்சுருக்கேன். இது வந்து ஸ்கெட்ச் மாடலில் இருக்கும். இன்னொன்று வந்து லைக் ஐடெக்ஸ் காஜல். இது வந்து கொஞ்சம் ஸ்மஜ்ஜி மாடல். ஒன்று வந்து ஷார்ப்பி ஃபினிஷ் மாதிரி வேணுன்னா இந்த மாதிரி ஸ்கெட்ச் மாடல் போகலாம். இல்லாட்டி இந்த காஜல் மாடல் கொஞ்சம் ஸ்மஜ் மாடலில் வேணுன்னா காஜல் போகலாம். ஸோ எனக்கு இந்த ஸ்மஜ் பிடிக்கும். கண்ணுக்கு மேலே கொடுக்குற அந்த காஜல் பார்ட்லையும் ஸ்மஜ்ஜி ஆப்ஷன் எனக்கு பிடிக்கும். இன்னொன்று வந்து நான் ஸ்மஜ்ஜியாக மேக் பண்ணல, காஜல் அப்படி அப்ளை பண்ணேன். 2 கண்ணுக்கும் அப்ளை பண்ணுறேன். ஒரு கண் நான் வந்து இப்போ மேலே ஃபுல்லாக காஜல் கொடுத்துருக்கேன். கீழே ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் காஜல் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து லூஸ் பவுடர் போகலாம். லூஸ் பவுடர் வந்து மேக் செலக்ட் ஷேர் ப்ரெஸ்ட் மாடலில் வந்து NC40 வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா என்னோடய ஸ்கின் டோன் 45 தான். பட் ஆனால் கொஞ்சம் கலர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் ஃபேராக இருக்கிற மாதிரி அப்பியர் ஆகணும். அதனால இந்த மாடலில் வந்து லைக் மேட் பவுடர் ரொம்ப ஷைனிங்காக இருக்காங்க.
ஸோ க்ளோஸ் பவுடர் அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக மஸ்காரா போட்டுக்கிறேன். பிகாஸ் கெஸ்ட் மேக்கப்புக்கு மஸ்காரா ரொம்ப முக்கியம். ஐலாஷஸ் வந்து அழகாக காட்டும். சிம்பிள் மேக்கப், கெஸ்ட் மேக்கப்புக்கெலாம் வந்து ஐலாஷஸ் மஸ்காரா போட்டிங்கன்னா ஐலாஷஸ் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், நம்ம லிப்ஸ்டிக் போடலாம். லிப்ஸ்டிக்கில் நான் இன்றைக்கி வந்து என்னது நட்டி ப்ளம் 379 ரெவ்லான் ப்ராடக்ட் நட்டி ப்ளம் போடுறேன். இதை பிடிச்சிக்கலாம். பிங்கிஷ் கலரில் வந்து நான் எனக்கு காஸ்டியூம் எதாவது இருந்துச்சுன்னா இந்த கலரில் நான் போட்டுப்பேன். இது கொஞ்சம் ஷியோர் மேட் மாதிரி மாடல். உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி லைக் நீங்கள் எதாவது லிப் பாம் வச்சுருந்தீங்கன்னா மறந்துடாதீங்க, அப்ளை பண்ணிடுங்க. நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லிப்ஸ்டிக் போட ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு லிப்ஸ்டிக் ப்ரஷ் வச்சு போடுறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் வந்த மாதிரி இருக்கும். ஸோ லிப்ஸ்டிக் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இதில் முடிஞ்சோடனே கிளைமேக்ஸே ஹேர் ப்ளூ தான் கெஸ்ட் மேக்கப்பில். ஹேர் நல்லா இன்றைக்கி நான் ஒரு பன் போட்டு காட்ட போகிறோம் உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு பேண்ட் போட்டு போனி போட்டுக்கோங்க. ஒரு குட்டி ஹேரில் எப்படி பன் பண்ணுறதுன்னு காட்ட போகிறோம். இவ்வளோதான் என்னோட லென்த் ஆஃப் த ஹேர் கட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஹேர் பன்ஸுக்கு வந்து ஒரு இது வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளே நடுவில் இருக்கிற கேப்பில் வந்து இந்த ஹேர் எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் உங்கள் ஹேரை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஈக்குவலாக டிவைட் பண்ணி கொடுத்துருங்க. என்ன பண்ணுங்க, நீங்கள் பேண்ட் வச்சுருந்து பேண்ட் இருக்கணும். நீங்கள் தான் கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே பேண்ட் எடுத்து போட்டுருங்க. ஓகே, பரவாயில்ல, செட்டாக இருக்குது. கொஞ்சம் மிஸ்ஸி பண்ணால் இந்த மாதிரி பின்ஸ் வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் சரி பண்ணிடுவாங்க. மிரர் பார்த்து சரி பண்ணிட்டு வந்துட்டு ஓகே, ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் சுமாராக. யாராவது கேட்டாங்கன்னா கொஞ்சம் மிஸ்ஸி இருந்துச்சா மிஸ்ஸி பண்ணுன்னு சொல்லிடுங்க. இதுக்கு வந்து கிளைமேக்ஸ் ஒரு ஃப்ளார் வச்சு முடிச்சு காட்டுறேன் ஹேர் டோக்கு. ஓகே, மறுபடியும் சூப்பராக கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. இதுதான் என்னோட ஃபினிஷ்டு லுக். லைட்டாக மறுபடியும் லூஸ் போட்டிருக்கேன். லிப்ஸ்டிக் இன்னும் ரவுண்டாக லைட்டாக ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கேன். தட்ஸ் ஆல், ரெடி. அண்ட் தலை கொஞ்சம் பிடிச்சிருக்கேன். தூங்குதா பார்த்தீங்களா நசிபன். ஓகே, கண்டிப்பாக இந்த தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். எதாவது உங்கள் வியூ பாயிண்ட் ரிவ்யூஸ் எதாவது கொடுக்குங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.